பால் மில் அப்படின்றது ஒரு கிரைண்டர். இந்த கிரைண்டர் எங்க யூஸ் ஆகும்னா ஃபார்மா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது என்ன பண்ணும்னா அந்த ரா மெட்டீரியல் ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மில்லுல உள்ள போட்டுட்டு அது ரொட்டேட்டிங் கியர் பாக்ஸ், மோட்டார் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அதுல. ஸோ இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கப்போ அந்த ஃபிளேக்ஸா இருந்த அந்த பெரிய பெரிய சாலிட்ஸ் எல்லாம் பவுடரா கன்வெர்ட் ஆகும். அதுதான் இந்த பால் மில் பண்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டா ஒரு லீடிங் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ல ஒரு நியூ ப்ராடக்ட் பண்ணணும், அதுக்கு போர்ட்டபிளா, அதாவது போர்ட்டபிள் மீன்ஸ் ரொம்ப பெரிய ஹையர் கெப்பாசிட்டி இல்லாம அதனோட சைஸ் 500 mm 1 மீட்டர் லென்த்ல ஒரு பால் மில் வேணும், ஒரு R&D பர்பஸ்க்கு எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்க அதை பண்ணி கொடுத்ததுல அவங்களுக்கான அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு பர்பஸ் சக்சஸ்ஃபுல்லா போனதால அது ரொம்ப சீக்கிரத்திலேயே நமக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நாங்க ரீசெண்டா பண்ண ஒரு மிஷின்ல கிடைச்ச ஒரு கிரேட் சக்சஸ். உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இதுக்கு மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம்?